எட்டாவது மந்திரம். சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத். சப்த பிராணா பிரபவந்தி தஸ்மாத். சப்தார்ச்சிஷ சப்த சமித ஹோமாஹாம். சப்தார்ச்சிஷ சப்த சமித ஹோமாஹாம். சப்த இமே லோகா ஏஷு சரந்தி. சப்த இமே லோகா ஏஷு சரந்தி. பிராணா குஹாஷயா நிஹிதா சப்த சப்த. பிராணா குஹாஷயா நிஹிதா சப்த சப்த. சிருஷ்டி பிரகரணம் தொடர்கிறது. மந்திரத்தினுடைய பொருள், சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத். தஸ்மாத் அந்த பிரம்மத்திடமிருந்து சப்த பிராணாக 7 விதமான பிராணன்கள் பிரபவந்தி தோன்றின. இங்கு பிராணக என்ற சொல்லுக்கு இந்திரியங்கள் என்று பொருள். இப்போ சப்த பிராணாகா என்றால் 7 இந்திரியங்கள் தோன்றின. நம்ம எவ்வளவு இந்திரியம் படிச்சிருக்கோம்? 5 இந்திரியங்கள் தான் படிச்சிருக்கோம். இங்கே 7 இந்திரியம் என்றால் நம்முடைய முகத்திலேயே இருக்கின்ற 7 துவாரங்கள். 2 கண்கள், 2 காதுகள், 4 மூக்கினுடைய துவாரம் 2, 6 வாய் 1. இந்த 7 துவாரங்கள் தான் இங்கு சப்த பிராணாகா என்று சொல்லப்படுகிறது. 2 கண்கள், கண்களில் இருக்கின்ற 2 துவாரம், காதுகளில் இருக்கின்ற 2 துவாரம், மூக்கில் இருக்கின்ற 2 துவாரம், பிறகு வாய். இந்த 7ம் இங்கு சொல்லப்படுகிறது. இப்போ சப்த பிராணாகா தஸ்மாத் அந்த பிரம்மத்திடமிருந்து தோன்றின. இனி சப்த அர்ச்சிஷக. சப்த அர்ச்சிஷக என்றால் இந்த 7 இந்திரியங்கள் 7 துவாரங்கள் வழியாக மனதில் தோன்றுகின்ற எண்ணத்தில் இருக்கின்ற சிதாபாசம் இங்கு அர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. இப்போ விருத்தியில் இருக்கின்ற பல சைத்தன்யம் சிதாபாசம் அர்ச்சிகி என்று சொல்லப்படுகிறது. அதுவும் 7 அது தோன்றுகின்றன. பிறகு சமிதக 7 விதமான சமித் தோன்றுகிறது. இங்கு சமித் என்றால் விஷயங்கள். 7 துவாரங்கள் வழியாக நாம் பார்த்து அனுபவிக்கின்ற விஷயங்கள் சமித் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உபனிஷத் அந்த அலங்காரத்தில் பேசுது. சமித்து, ஹோமம், அர்ச்சிகின்னு சொல்லி யாகத்துக்கு ஆன அங்கங்களை எடுத்துட்டு இந்திரியங்களோட அதன் சம்பந்தமான பொருள்களோட ஒப்பிட்டு பேசுகிறது. இப்போ 7 பிராணன்னா 7 இந்திரியங்கள். பிறகு அந்த இந்திரியங்கள் மூலமாக மனதில் தோன்றினால் அதில் 7 விதமான விருத்திகளில் இருக்கின்ற சைத்தன்யம் அர்ச்சிகி. சமித் என்பது அந்த விஷயங்கள். பிறகு சப்த ஹோமாகா. ஹோமாகா என்பது அந்த விருத்தி எண்ணம். அந்த எண்ணங்கள் தோன்றின. 7 விதமான எண்ணங்கள். அர்ச்சிகின எண்ணத்தில் இருக்கின்ற சைத்தன்யம், ஹோமாகா என்றால் அந்த எண்ணங்கள் 7 விதமான விருத்திகள் தோன்றின. இதெல்லாம் முதல் வரியில. இரண்டாவது வரியில சப்த இமே லோகாகா. லோகாகா என்றால் இங்கு இந்திரியத்தினுடைய கோலகம். லோகாகா என்பது இந்திரிய கோலகம். கோலகம் என்றால் என்ன? இந்திரிய ஸ்தானம். இந்திரியம்ங்கிறது கண்ணுக்கு நம்மால் பார்க்க முடியாத சக்தி. கோலகம் என்பது எந்த இடத்துல இந்திரியம் வெளிப்படுதோ அந்த இடத்துக்கு கோலகம் என்று பெயர். இப்போ உதாரணமாக கண்ணுக்கு கோலகம் எது? இந்த கண். காதுக்கு கோலகம் அந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற ஸ்தானம். அது வேறு ஸ்தானம் அல்லது கோலகம். அதுவும் அந்த பிரம்மனிடம் தோன்றின. இப்போ சப்த இமே கோலகாக. அந்த இமேங்கிற சொல் பிரத்யக்ஷமாக தெரியுதுன்னு காட்டுது. நம்ம கண்ணுக்கு தெரிகின்ற 7 விதமான கோலகங்கள் பிரம்மத்திடம் தோன்றின.
பிறகு ஏஷு சரந்தி பிராணாகா. ஏஷுங்கிற சொல்லு ஏஷு கோலகேஷு, இந்த கோலகங்களில் பிராணாகா, பிராணாகனா இந்த இந்திரியங்கள் சரந்தி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இந்திரியம் செயல்படுறதுக்கு ஒரு கேட், ஒரு ஸ்தானம் தான் கோலகம். இப்படிப்பட்ட கோலகத்தில் இந்திரியங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த இந்திரியங்களெல்லாம் எதற்குள்ள இருக்கா? குஹாஷயா. குஹாஷயாகாங்கிறது பிராணாகாங்கிறதுக்கு அடைமொழி. குஹாஷயாகா என்பது மனதிலோ அல்லது சரீரத்துக்குள்ளேயோ இருந்து கொண்டு இருக்கின்ற இந்திரியங்கள் இந்த 7 விதமான கோலகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிறகு நிகிதா சப்த சப்த. சப்த சப்தனா 7 அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொருவருக்கும், இப்போ 5 பேர் நம்ம இருக்கோம், ஒவ்வொருவருக்கும் 2 பழம் கொடுங்கள்னு நான் சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? 2 பழங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 3 3ன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் ஒவ்வொருவருக்கு 2 கொடுக்கணும்னு அர்த்தம். அதே போல் சப்த சப்தன்னு சொன்னால் 7 எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த ஈஸ்வரன் இவ்விதம் 7 இந்திரியங்களை நிகிதாக கொடுத்துள்ளார், வைத்திருக்கிறார். இப்போ இந்த பிரம்ம என்ன பண்ணியிருக்கார்? படைக்கும் பொழுது எல்லோருக்கும் 7 இந்திரியங்களை கொடுத்துள்ளார். நிகிதாகனா கொடுத்துள்ளார், ஸ்தாபிதாக வைத்திருக்கு எல்லா ஜீவனுக்கும். இப்போ இதனுடைய சாரம் என்னன்னா எல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது, அதுதான் இதனுடைய சாரம். இனி பாஷ்யம். கிஞ்ச சப்த சீர்ஷண்யாக பிராணாக தஸ்மாத் ஏவ புருஷாத் பிரபவந்தி. கிஞ்ச அப்படின்னா மோரோவர், மேலும். இது அதே டாபிக் தொடருது அப்படிங்கிறத காட்டுது. இதற்கு முன்னாடி சிருஷ்டி பேசப்பட்டது, அதே டாபிக் தான், இப்போ அதே கருத்து தான் தொடர்கிறது. மேலும் சப்த ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. சீர்ஷன்யாகா அப்படின்னா நம்மளுடைய தலை முகத்தில் இருக்கின்ற 7 துவாரங்கள். பிராணாகா அவைகள் தஸ்மாத் புருஷாத் அந்த பிரம்மனிடமிருந்து பிரபவந்தி தோன்றின. பிறகு தேஷாம்ச சப்த அர்ச்சிஷக தீப்தயக ஸ்வவிஷய அவத்யோதனானி. அவத்யோதனானின்னு சொன்னால் அறிவை கொடுக்குகின்ற, தீப்தயகன ஞான சுரூபமான விருத்தியில் இருக்கின்ற சைத்தன்யம், அது அர்ச்சிகிங்கிற அர்த்தத்துக்கு சொல்றார். தேஷாம்ச சப்த அர்ச்சிஷக 7 அர்ச்சிகள்னா தீப்தயக ஸ்வவிஷய ஒரு அந்த விருத்தியினுடைய விஷயத்தை அவத்யோதனானி அதை எடுத்து காட்டுகின்ற பல சைத்தன்யம் சிதாபாச ரூபமானது. ததா சப்த சமிதக சப்த விஷயாகா. சமித்ங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார். சப்த விஷயாகா 7 விதமான விஷயங்கள். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக எப்படின்னு கேட்கக்கூடாது, உபனிஷத் சொல்லுது, அதனால சொல்கிறேன். ஏன்னா 7ன்னா இந்த காதுக்கு ஒரு விஷயம், அந்த காதுக்கு ஒரு விஷயம்னு ஆயிரும். அது உண்மைதான். இந்த கண்ணில் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது, இந்த கண்ணில் பார்த்தா வேற ஒரு மாதிரி தெரியுது, பொருள்கள் எல்லாம் மாறி எல்லாம் தெரியுமே. அப்படி உபனிஷத் 7 பிராணன்னு சொல்லிடுது. அதுக்கு சங்கரர் இந்த பதில் சொல்கிறார். முகத்திலேயே இருக்கின்ற 7 துவாரங்கள், அவைகள் இந்திரியம். இதனுடைய தாத்பரியம் அதில் கிடையாது, எல்லாம் பிரம்மத்திடம் வந்ததுங்கிறது தான் தாத்பரியம். விஷயைஹி ஹி சமித்யந்தே பிராணாஹா. பிறகு இந்த இடத்துல ஒரு லாஜிக் காரணத்தை வேற சொல்றார். எதுக்கு போய் சமித்த விஷயம்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு அக்னி இருக்கு, அக்னியில சமித்த போட போட என்ன ஆகும்? அந்த அக்னியானது செயல்படும். அக்னிக்கு ஃபுட்டே கொடுக்கல, சமித்தே கொடுக்கலைன்னா அது பேசாம சாந்தி அடைஞ்சிருக்கும். அதே போல நம்ம இந்திரியங்களுக்கு விஷயங்களே இல்லைன்னா இந்திரியம் எப்படி இருக்குன்னா அமைதியா இருக்கும். இந்திரியங்களுக்கு விஷயத்தை கொடுக்க கொடுக்கத்தான் இந்திரியம் அப்படியே செயல்பட்டுட்டு அப்படியே வெளிப்படுமா. அப்படி விஷயைஹி இந்த விஷயங்களினால் சமித்யந்தே பிராணாகா இந்த இந்திரியங்களானது கொந்தளிப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் சமக தமகன்னு சொன்னோம். இந்த இந்திரியத்துக்கு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் அது சும்மா இருக்காது, அது பாட்டுக்கு ஆடிட்டு தான் இருக்கும். அதனால விஷயங்களை சமித்துன்னு உபனிஷத் சொல்கிறது.
இனி சப்த ஹோமாக தத் விஷய விஜானானி யதஸ்ய விஜானம் தத் ஜுஹோதி இது ஸ்ருத்யந்தராத். இனி ஹோமாகாங்கிற இடத்துக்கு வர்றார். சப்த ஹோமாக விஷய விஜானானி, அதற்கு என்ன விளக்கம் சொன்னால் விருத்திகள். அந்த விருத்திகளும் பிரம்மத்திடமிருந்தே வந்தது. அதற்கு மகாநாராயண உபனிஷத்திலிருந்து ஒரு கொட்டேஷன் கோட் பண்ணுறார். யதஸ்ய விஜானம் தத் ஜுஹோதி. அங்கே உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, இவன் ஹோமமாக என்ன பண்ணுறானா அவனுடைய அறிவையே ஹோமமாக பண்ணுறானா. அஸ்ய விஜானம் தத் ஜுஹோதி, அந்த விஜானத்தையே ஹோமமாக செய்கிறான்னு அங்கே கற்பனையில் சொல்லியிருக்கு. அது வித சாதனைகளை பற்றி பேசும்போது அப்படி சொல்லியிருக்கு. அதனுடைய அடிப்படையில் இங்கு ஹோமகங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் எடுத்துக்கொள்கின்றோம்? விருத்திகள், எண்ணங்கள் என்பது. இனி இரண்டாவது வரிக்கு வருகிறார். கிஞ்ச சப்த இமே லோகாக இந்திரிய ஸ்தானானி. லோகாகங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் இந்திரிய ஸ்தானம். ஸ்தானானின்னு சொன்னா இந்திரியங்கள் இருக்கின்ற இடம். இப்ப இந்திரியங்கிறது சூக்ஷ்மமானது, அது இருக்கிற இடம் ஸ்தூலமானது. இப்ப கண்ணுங்கிற இந்திரியம் எந்த இடத்துல வெளிப்படும்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. அதைத்தான் டாக்டர் எல்லாம் பார்ப்பார்கள். அந்த இந்திரியத்தை டாக்டர் பார்க்க முடியாது, அந்த கோலகத்தை தான் ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த இந்திரிய ஸ்தானானி ஏஷு சரந்தி சஞ்சரந்தி பிராணாகா, எந்த அந்த இந்திரிய ஸ்தானத்தில் பிராணன்களெல்லாம் சஞ்சரந்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ. பிராணாகா ஏஷு சரந்தி இது பிராணானாம் விசேஷணமிதம் பிராணாபானாதி நிவృత్త్యர்த்தம். பிறகு உபனிஷத் என்ன செய்துள்ளது, லோகாகான்னு சொல்லிட்டு எந்த லோகத்தில் பிராணன்கள் சஞ்சரிக்கின்றனோ, இந்திரியங்கள் சஞ்சரிக்கிறதோன்னு சொல்லி ஒரு அடைமொழி வேற எதுக்கு உபனிஷத் கொடுக்குதுன்னு சொன்னா, இந்த இடத்துல பிராணாங்கிற சொல்லுல நம்ம பிரசித்தமான பொருளான பிராணாபானம், மூச்சு காற்றை நாம எடுத்துக்க கூடாது, இந்திரியத்தை தான் பொருளா எடுத்துக்கணும்னு உபனிஷத் காட்டுவதற்காக இந்த கோலகத்திற்குள் எந்த பிராணன் சஞ்சரிக்கிறதோன்னு சொல்லியிருக்கான். அப்படி சொல்லவில்லைன்னு சொன்னா நம்ம மூச்சு காற்றையே எடுத்துக்கலாமே. ஆனால் கோலகத்தில் எந்த பிராணன் சஞ்சரிக்கும்னு சொல்றதிலிருந்து அந்த பிராணன்கிற சப்தத்துக்கு பிராணாபானா இருக்க முடியாது, இந்திரியமாக தான் இருக்க முடியும். இந்த 7 ஸ்தானத்தில் பிராணன்கள் சஞ்சரிக்கிறதுன்னு சொன்னால் இந்த பிராணன் சஞ்சரிப்பதில்லை, இந்திரியங்கள் தான் சஞ்சரிக்கிறதுங்கிற ஒரு அர்த்த பலத்தினால நம்ம இந்திரியத்தை தான் எடுத்துக்குவோம், பிராணனை எடுத்துக்க மாட்டோம். அதற்காக இந்த அடைமொழி கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். பிராணாகா ஏஷு சரந்தி இது பிராணானாம் இதம் விசேஷணம். இந்த பிராணன்கள் இவைகளுக்குள் செயல்படுகிறது என்று பிராணனுக்கு அடைமொழி எதற்குன்னு சொன்னால் பிராணாபானாதி நிவృత్త్యர்த்தம். இந்த பிராணகங்கிற சொல்லுல முக்கிய அர்த்தமான பிராண அபானாதி அந்த கருத்தை நீக்குவதற்காக, அந்த பொருளை நிவృత్తిன்னு சொன்னால் அந்த பொருளை எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக உபனிஷத் என்ன செய்துள்ளது, எதில் பிராணன் சஞ்சரிக்கிறதோ அப்படின்னு சொல்லியிருக்கான். பிறகு அடுத்த சொல் வர்றார் குகாயாம். குகாயாம் ஷரீரே ஹிருதயேவா ஸ்வாபகாலே சேரதே இது குகாஷயாஹா. இந்த பிராணன் இந்த இடத்துல இந்திரியங்கள், அதுக்கு என்ன இனியொரு அடைமொழினா குகாஷயா. ஷயக அப்படின்னு சொன்னா ஷேதே அப்படின்னா படுத்து உறங்கி கொண்டிருத்தல் அர்த்தம். குகையில் உறங்கி கொண்டு இருக்கிறது. அந்த குகைங்கிறதுக்கு 2 அர்த்தம் எடுத்துக்கலான்னு சொல்றார். ஒன்று சரீரம், நம்முடைய ஸ்தூல சரீரத்தில் உறங்கி கொண்டிருக்கின்றதான் இந்திரியங்கள், அல்லது நம்முடைய ஹிருதயம் மனதில் உறங்கி கொண்டு இருக்கிறதாம். எப்பொழுதுனா ஸ்வாபகாலே. ஸ்வாபகாலேன்னா நாம் உறங்கும் பொழுது இந்திரியங்கள் ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றது. அதனால தான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒருத்தன் கண்ணையே திறந்து வச்சிருந்தாலும் அவன் பார்க்கறது இல்லை. சில பேர் கண்ணை திறந்து தூங்குவாங்கல்லவா, ஆனால் அவனுக்கு ஒன்றும் தெரியறதில்லை. காரணம் என்னன்னா உறங்கி கொண்டு இருக்கிறது. அந்த இந்திரியங்கள் குகாஷயான்னு சொன்னால் மனதிலேயோ அல்லது நம்ம சரீரத்திலேயோ உறங்கி கொண்டிருக்கிறது. எப்போனா அந்த ஜீவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது உறங்குவதனால். ஸ்வாபகாலே சேரதே இது குகாஷயாகா.
இனி கடைசி சொல்லுக்கு வர்ற நிகிதா. நிகிதாக ஸ்தாபிதாக தாத்ரா சப்த சப்த பிரதி பிராணி பேதம். நிகிதாகங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற ஸ்தாபிதாக வைக்கப்பட்டுள்ளது. யாரால்னு சேர்த்திக்கிறார்? தாத்ரா. இங்க தாத்ருன்னு சொன்னா பிரம்மாஜி கிரியேட்டர், பிரம்மாவினால் வைக்கப்பட்டுள்ளது. அப்படி படைச்சிருக்காராம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 7 கோலகங்களோட இந்திரியங்களை படைத்துள்ளார். சப்த சப்த அதுக்கு அர்த்தம் சொல்றார் பிரதி பிராணி பேதம். ஒவ்வொரு ஜீவனுக்கும், நமக்கு மட்டுமல்ல மற்ற ஜீவனுக்கும், ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தாலும் அப்படித்தானே பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த 7 இருக்கே அந்த முகத்திலேயே. அப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் இப்படி பகவான் படைத்துள்ளார். இதோட இதனுடைய விளக்கம் முடிகிறது. இனி முடிவுரை செய்கின்றார். யானிச்ச ஆத்ம யாஜினாம் விதுஷாம் கர்மாணி கர்ம பலானி ச அவிதுஷாம் ச கர்மாணி தத் சாதனானி கர்ம பலானி ச சர்வம் ச ஏதத் பரஸ்மாதேவ புருஷாத் சர்வஜ்ஞாத் பிரசூதம் இது பிரகரணார்த்தக. இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? இதோடு இந்த கர்ம பல கர்ம சாதனை எல்லாம் முடிவடைகிறது. அடுத்த மந்திரத்தில் மலைகள் நதிகள் எல்லாம் வந்ததுன்னு சொல்லுது. இந்த கர்ம சாதனமும் யஜ்ஞத்துக்கான சாதனைகள் கர்ம பலன் இவைகளெல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. அதில் 2 விதமான யாகம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், அல்லது உபாசனை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கர்மமும் சாதனையும் பலனும் பிரம்மத்திடமிருந்தே வந்தது. யார் 2 பேர்? யானிச்ச ஆத்மயாஜினாம் விதுஷாம் கர்மாணி கர்ம பலானி. ஆத்மயாஜி அப்படின்னு சொன்னா யார் அனைத்துமே பரமாத்மா, எதுவுமே என்னுடையது அல்ல என்ற எண்ணத்தில் யாகம் செய்கிறார்களோ அவர்கள் ஆத்மயாஜி. சகலம் இதம் அகம் ச பரமாத்மா ஏவ இதி பாவனா பூர்வகம் பரமேஸ்வர ஆராதன புத்தியா ஏ யஜந்தி. அதாவது எல்லாமே ஈஸ்வரன், இந்த சரீரம் நாம் பயன்படுத்துகின்ற யஜ்ஞ பொருள்கள் எல்லாமே ஈஸ்வர சொரூபம்னு சொல்லி மோட்சத்திற்காக யார் செயல்களை செய்கிறார்களோ அந்த செயல்களினுடைய பலன் சித்தசுத்தி, அதுவும் ஈஸ்வரன் தான். அது பிறகு அவிதுஷாம், இந்த மாதிரியெல்லாம் ஞானம் இல்லாமல் போகத்திற்காக யார் செய்கிறார்களோ அந்த செயல் அந்த சாதனை அதனுடைய பலன் எல்லாமே ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. இப்போ ஆத்மயாஜினாம் விதுஷாம் கர்மாணி, இங்கே ஆத்மயாஜின்னு நம்ம முமுட்சுவை எடுத்துக்கலாம். முமுட்சுக்கள் செய்கின்ற கர்மங்கள் அதனுடைய பலன், அதனுடைய பலன் என்ன? சித்தசுத்தி. அதுவும் பிறகு அவிதுஷாம் ச கர்மாணி, அந்த கர்மங்கள் தத் சாதனானி கர்ம பலானிச்ச, கர்மங்கள் அதற்கான சாதனைகள் அதற்கான பலம். சர்வம் ச ஏதத், இவைகள் அனைத்தும் பரஸ்மாதேவ புருஷாத் சர்வஜ்ஞாத், எல்லாம் அறிந்த பரபுருஷனிடமிருந்து பிரசூதம் தோன்றின. இது பிரகரணார்த்தக. இந்த பிரகரணத்தினுடைய அர்த்தம் இதுதான். அடுத்த மந்திரத்திலையும் இதே சிருஷ்டியை சொல்லுது. இருந்தால் இங்கே ஏன் கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, இதற்கு முன்னாடி என்ன செய்திருந்தார்? கர்ம பலானி தத் சாதனானி, கர்ம பலனும் அதற்கான சாதனைகளும் பிரம்மத்திடமிருந்தே வந்ததுன்னு ஆரம்பித்தார். இப்போ உபனிஷத்து அதை முடிக்கிறதுன்னு சொல்கிறார். நம்ம செய்கின்ற செயல்கள் அதற்கான கருவிகள் அதற்கான பலன் அந்த எஜமானன் உட்பட அனைத்தும் பிரம்மத்திடமிருந்து வந்தது. இனி அடுத்த மந்திரத்தில் தான் உபனிஷத்து இந்த சிருஷ்டி பிரகரணத்தை முடிக்கின்றது. 9வது மந்திரம். அத சமுத்ரா கிரயஸ்ச சர்வே அஸ்மாத் ஸ்யந்தந்தே அதஸ்ச சர்வா ஓஷதயோ ரசஸ்ச ஏனைஷ பூதைஸ்திஷ்டதே ஹ்யந்தராத்மா இனியும் உபனிஷத் சில லிஸ்ட் போடுது. இதெல்லாம் வந்தது.
எதெல்லாம்? அதக அந்த பிரம்மத்திடமிருந்து சமுத்ராகா சமுத்திரங்கள், கடல், கிரயக மலைகள், மவுண்டன், சர்வே எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மலைகளும் சரி கடலும் சரி பிரம்மத்திடமிருந்தே வந்ததாம். அஸ்மாத் அந்த பிரம்மத்திடமிருந்தே வந்தது. ஸ்யந்தந்தே சிந்தவ சர்வரூபாகா சர்வரூபாகன விதவிதமான குணங்களையுடைய தன்மையுடைய சிந்தவக சிந்துன்னு சொன்னா நதிகள், விதவிதமான நதிகள் ஸ்யந்தந்தே அந்த பிரம்மத்திடமிருந்தே ஓடுகிறது. இரண்டாவது வரி அதஸ்ச சர்வா ஓஷதயக அந்த பிரம்மத்திடமிருந்தே சர்வா எல்லா விதமான ஓஷதயக ஓஷதயகன்னு சொன்னால் மரம் செடி கொடிகள் அதெல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. ரசகச்ச அந்த ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் இருக்க காய்கறிகளில் அதில் ஒரு ரசம் இருக்குது. ரசம் சொன்னால் அதில் கொடுக்குற சக்தி, சுவை, அதில் இருக்கிற அந்த நியூட்ரிஷியஸ் அந்த ரசம் அதுவும் பிரம்மத்திடமிருந்து தான் வந்து தான். ஒவ்வொரு இதில் நம்மலாம் சொல்கிறோமே வைட்டமின் எதாவது சொல்கிறோமே அதுவும் பிரம்மத்திடமிருந்து தான் வந்து தான். பிறகு அடுத்தது என்ன சொல்லுது? அந்த ரசத்தினால தான் அந்த ரசம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இந்த உடம்பை பாதுகாத்து வைக்கிற காரணத்தினால தான் சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தில் தங்குதான். இப்போ நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் தங்கணும்னா என்ன வேணும்னா ஓஷதிகளை எல்லாம் சாப்பிடணும். ஓஷதிகளை சாப்பிட்டோம்னா அதில் இருக்கிற ரசம் இருக்குது. அந்த ரசம்னா ஸ்ட்ரென்த்து. அந்த ஸ்ட்ரென்த்து தான் என்ன செய்யுதான் ஸ்தூல சரீரத்துக்கு சக்தியை கொடுத்து, அப்படிப்பட்ட சக்தியுடைய ஸ்தூல சரீரம் இருக்கிறதுனால தான் சூக்ஷ்ம சரீரம் இதற்குள்ள தங்குதான். அப்படி சொல்லி உபனிஷத் முடிக்குது. ரசகச்சங்கிற வரைக்கும் ரசம் வரைக்கும் வந்திருக்கு. ஏன எந்த ரசத்தினால், ஏன ரசேன ஏஷக அந்தராத்மா. இந்த இடத்துல அந்தராத்மாங்கிறது சூக்ஷ்ம சரீரத்தை குறிக்குது. பொதுவாக அந்தராத்மானா பிரம்மத்தையோ நம்ம ஆத்மாவை குறிக்கும். ஆனால் இந்த இடத்துல அந்தராத்மா, இந்த அந்தராத்மான நம்ம சூக்ஷ்ம சரீரம் பூதைகி திஷ்டதே எந்த ரசத்தினால் இந்த அந்தராத்மா பூதைகின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதங்களுடன் ஸ்தூல சரீரத்தில் குடிகொண்டு இருக்கிறது. அதனால் என்னன்னா ஒழுங்காக வெஜிடபிள் எல்லாம் சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும்னா ரசம் இருக்காது. ரசம் இல்லைன்னா ஸ்தூல சரீரத்தில் சக்தி இருக்காது. ஸ்தூல சரீரத்தில் சக்தி இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரம் போயிடும். இங்கேயே ரிஷிகேஷ்லேயே விட்டுட்டு போயிடும் சூக்ஷ்ம சரீரம். அதனால் நல்லா வெஜிடபிள் சாப்பிடணும்னு அர்த்தம். அந்த சக்தினால தான் உடம்புல சக்தி இல்லைன்னா சூக்ஷ்ம சரீரம் நிற்காது அப்படின்னு சொல்லி உபனிஷத் முடிக்குது இந்த சிருஷ்டி பிரகரணத்தை. பாஷ்யம். அதக புருஷாத் சமுத்ராஹா சர்வே க்ஷாராத்யாஹா. அதக புருஷாத் அந்த புருஷனிடமிருந்து சமுத்ராஹா எல்லா சமுத்திரங்களும் வந்திருக்கான். சர்வே அது என்னன்னா நம்ம பார்க்குற சமுத்திரம் வந்து உப்பு சமுத்திரம், உப்புனால் ஆன தண்ணீரை சமுத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் புராணத்தில் விதவிதமான சமுத்திரம் பேசப்பட்டிருக்கு. தயிர்னால் ஆன சமுத்திரம், பாலுனால் ஆன சமுத்திரம்னு சொல்லி 7 சமுத்திரங்கள் பேசப்பட்டிருக்கு. எல்லாம் பால் தானா, எல்லாம் தயிர் தானா? அப்படி அந்த சமுத்திரம் பூரா தயிர், சமுத்திரம் பூரா பால், அமிர்தம்னு பேசப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கிறார் சங்கரர். அப்படி எந்தெந்த லோகத்தில் என்னென்ன சமுத்திரங்கள் இருக்கோ அத்தனை சமுத்திரமும் பிரம்மத்திடமிருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறார். க்ஷாராத்யாஹா க்ஷீர இதெல்லாம் கொடுக்குறார். டிப்பணிக்காரருக்கு என்ன வேலை? அந்த 7 சமுத்திரங்கள் என்னன்னு சொல்கிறார். அதனால் நமக்கு அவசியம் இல்லை. எத்தனை சமுத்திரம் இருக்கோ அத்தனை சமுத்திரம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. ஆனால் பூலோகத்தில் தான் பிரயோஜனம் இல்லாத சமுத்திரத்தை பகவான் படைச்சிட்டார். மற்ற லோகத்தில எல்லாம் பால் சமுத்திரம், மற்ற சமுத்திரம், இது வந்து உப்பு தண்ணியான சமுத்திரம் எல்லாம் பிரம்மத்திடமிருந்து வந்தது. கிரயகச்ச ஹிமவதாதயக அஸ்மாதேவ புருஷாத் சர்வே. கிரி அதுக்கு உதாரணம் சொல்றார். ஹிமவத், ஹிமவத்னா நம்ம ஹிமாலயம் முதலிய கிரிகள் மலைகள் பிரம்மத்திடமிருந்தே வந்தது. புருஷாத் சர்வே, சர்வே சமுத்பன்னாக அல்லது பிரஜாயந்தேன்னு சேர்த்திக்கணும். இனி ஸ்யந்தந்தே ஸ்ரவந்தி கங்காத்யாக சிந்தவக நத்யக சர்வரூபாக பகுரூபாக. ஸ்யந்தந்தேனா ஓடுகின்றது, ஃப்ளோ. என்ன?
ஸ்ரவந்தி கங்காதி கங்கா முதலிய நதிகள், சிந்தவக நத்யக சர்வரூபாகன பகுரூபாக விதவிதமா. ஏன்னா ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு விதமான பெருமையை நம்ம பேசுகிறோமே. காவிரி, சிந்து, யமுனான்னா ஒவ்வொரு விதமான நதி ஒவ்வொரு டேஸ்டாக இருக்குது, ஒவ்வொரு விதமான பெருமைகள் இருக்குது புராணங்களில். அவைகளெல்லாம் தோன்றின. அதனால் என்னன்னா இதையெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்வர சுரூபமாக பார்க்கணும்னு பொருள். அஸ்மாதேவ புருஷாத் சர்வாக ஓஷதயக விரீஹி யவாத்யாகா. எல்லா விதமான மரம் செடி கொடிகள் காய்கறிகள் விரீஹி யவாதி, அது உதாரணம் எப்போ அப்படி சொல்கிறது, நெல் பார்லி முதலியவைகள் தோன்றின. ரசஸ்ச மதுராதிகி ஷட்விதக ஏன ரசேன பூதைகி பஞ்சபிகி ஸ்தூலைகி பரிவேஷ்டிதக திஷ்டதே திஷ்டதி ஹ்யந்தராத்மா லிங்கம் சூக்ஷ்மம் ஷரீரம். ரசக மதுராதி ஷட்விதக. ரசகன்னு சொன்னால் மதுரம், இந்த 6 விதமான ரசம் டேஸ்ட் இருக்கே அவைகளெல்லாம் அதில் ஸ்ட்ரென்த்து அடங்குகின்றது. ஏன ரசேன அந்த ரசத்தினால் அர்த்தம் சொல்றார். 5 பூதங்களுடன் ஸ்தூலைகி 5 பஞ்சபூதங்களுடன் பரிவேஷ்டிதக அந்த 5 பூதங்களினால் சேர்க்கப்பட்ட இந்த ஸ்தூல சரீரத்தில் அர்த்தம். பரிவேஷ்டிதன்னா சரவுண்டட். திஷ்டதே அதை மாற்றிக்கிற, திஷ்டதேன்னு ஆத்மனே பதத்தில் இருக்கு, அதை பரஸ்மை பதம் தான் சரியான பிரயோகம். திஷ்டதி அந்தராத்மா. அந்தராத்மாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றார் லிங்கம் சூக்ஷ்மம் சரீரம். சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல சரீரத்தில் நிற்குது. காரணம் என்ன? அந்த ரசத்தினால், ஸ்தூல சரீரத்தில் இருக்கின்ற சக்தியினால். தத்ஹி அந்தராளே ஷரீரஸ்ய ஆத்மனக ச ஆத்மவத் வர்த்ததே இது அந்தராத்மா. இப்போ எதற்கு அந்தராத்மான்னு சூக்ஷ்ம சரீரத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் இடையில் இருக்குது சூக்ஷ்ம சரீரம். நமக்கு ஆத்மா இருக்குது, ஆத்மா தான் நம்ம சொரூபம் நாம். பிறகு ஸ்தூல சரீரம் இருக்குது, அதை நம்மன்னு தப்பாக நினச்சிட்ருக்கோம். அதற்கு இடையில என்ன இருக்கா? சூக்ஷ்ம சரீரம். அதனால சொல்கிறார் தத்ஹி அந்தராளே ஷரீரஸ்ய ஆத்மனஹச்ச. ஆத்மாவுக்கு, முக்கிய ஆத்மாவுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் இடையில என்ன இருக்குன்னா சூக்ஷ்ம சரீரம். ஆத்மவத் வர்த்ததே, ஆத்மாவை போல் இருக்கான். ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரத்தையே நான் நினைச்சிட்டு இருக்கமே அத்தியாசத்தினால, ஆத்மாவை போல் இருக்கு. இது அந்தராத்மா. இது அந்தராத்மா. ஏன் சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்தராத்மான்னு பேர்? ஆத்மாவுக்கு அந்தராத்மான்னு வந்ததுன்னா எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஆதாரமா இருக்குன்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்தராத்மான்னு சொன்னா இடையில் இருக்குன்னு அர்த்தம். எதுக்கு இடையில? ஸ்தூல சரீரம் ஆத்மாவுக்கு இடையில் இருக்கு, அதனால அந்தராத்மா. இதோட சிருஷ்டி பிரகரணம் முடிவடைகிறது. எங்க ஆரம்பிச்சோம்? 3வது மந்திரத்தில் ஆரம்பிச்சு 9வது மந்திரம் வரை ஒரே வரியில சாரத்தை சொல்லிடலாம். விஸ்வம் சர்வம், இந்த அனைத்து பிரபஞ்சமும் பிரம்மத்திடமிருந்து வந்தது, அதுதான் சாரம். இனி 10வது மந்திரத்தில் உபனிஷத் என்ன செய்கின்றது? இந்த பிரபஞ்சமெல்லாம் பிரம்மந்தான் என்று காட்டுகிறது. புருஷ ஏவ இதம் விஸ்வம் கர்ம தபோ பிரம்ம பராமிருதம் ஏதத்யோ வேத நிகிதம் குஹாயாம் சோ வித்யா கிரந்திம் விகிரதீஹ சோம்யம். இது ஒரு முக்கியமான மந்திரம், ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மந்திரம். இந்த பிரகரணத்துல முதல் 2 மந்திரம் முக்கியம், அதற்கப்புறம் இந்த மந்திரம். இதில் என்ன செய்கின்றது? அனைத்து பிரபஞ்சத்தையும் பாதை செய்கின்றது. பாதாயாம் சாமானாதிகரண்யம் இங்கு நடக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, சாஸ்திரத்துல ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருளை வேறொரு பொருளை சொல்லி அந்த பொருள் தான் இது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகின்றது? உதாரணமாக கயிறு இருக்கின்றது, அதன் மீது நாம் பாம்பை பார்க்குறோம்.
அந்த பாம்பை பார்த்து பாம்பு தான் கயிறுன்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல சர்ப்பக, அயம் சர்ப்பக ரஜ்ஜுகு அப்படின்னு சொல்றோம். இந்த பாம்பு தான் கயிறுன்னு சொல்ற வாக்கியத்துக்கு பாதாயாம் சாமானாதி கரண்யம் அப்படின்னு அர்த்தம். பாதாயாம் சாமானாதி கரண்யம், அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒன்றை பாதை செய்து, பாதைன்னா நீக்கி, இனி ஒன்றை மட்டும் அங்கு காட்டுகிறது. நம்ம இந்த பாம்பு கயிறு அப்படின்னு சொல்ற இடத்துல 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கோம். பாம்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, கயிறுன்னு ஒரு தத்துவம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல 2 அறிமுகம் ஒரே விபக்தியில பண்ணியிருக்கோம். சாமானாதிகரண்யம்னா ஒரே விபக்தியில இருக்கு. இதுதான் அது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, உண்மையிலேயே சிந்திச்சு பார்த்தா இதுவும் அதுவும் ஒன்னாகாது. அது எப்படி பாம்பும் கயிறும் ஒன்னாக முடியும்? பாம்பு தான் கயிறுன்னு சொல்றது விரோதம் இருக்கு. இந்த வாக்கியம் நமக்கு விரோதமா தெரியுது அல்லவா? இப்போ இந்த புஸ்தகம் தான் வாத பண்ணிட்டோம்னா அது விரோதமாகாது. அது எப்படின்னு சொன்னா, எதை நீ கயிறை பாம்பா பார்த்துட்டு இருக்கிறையோ அது என்னன்னா கயிறு தான் அப்படின்னு சொல்லி பாதாயாம் சாமானாதி கரண்யம் அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்கியத்துல 2 தத்துவங்கள் பேசப்பட்டு அதுல ஒரு தத்துவத்தை நீக்கி இனி ஒரு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்வது. அதைத்தான் உபனிஷத் செய்கின்றது. இதுவரைக்கும் இந்த விஸ்வத்தை பற்றியே பேசிட்டு வந்த உபனிஷத் என்ன செய்கின்றது? இந்த அகில பிரபஞ்சமும் விஸ்வமும் பிரம்ம அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த விஸ்வம் புருஷக, இந்த புருஷன்தான் இந்த விஸ்வம் அப்படின்னு சொல்லுது. இப்போ உபனிஷத் மந்திரத்துல பார்த்தா புருஷ ஏவ இதம் விஸ்வம், அதோட ஃபுல் ஸ்டாப். அதுலயே உபனிஷத் எல்லாம் செஞ்சாச்சு. இதம் விஸ்வம், இந்த உலகமானது புருஷக ஏவ, அது ஏவகாரம் வேற, புருஷன்தான். இந்த இதம் விஸ்வம், இந்த பிரபஞ்சமானது புருஷக, புருஷன்தான். இதுல பாதா பண்ணியாச்சு, சாமானாதிகரண்யம் செய்தாகி விட்டது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தை புருஷன்னு சொல்லும் பொழுது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த உலகமே மாறிக்கொண்டிருக்கின்ற உலகமே பிரம்மன் அர்த்தம் அல்ல. உலகம்னு ஒண்ணு கிடையாது. அந்த இடத்துல புருஷனை புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிற நாமரூபத்தை நீக்கிட்டு சத்தை எடுத்து புருஷனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம்னு சொல்லும் பொழுது அங்க ஐக்கிய சாமானாதிகரண்யம், ந பாதாயாம் சாமானாதிகரண்யம். இப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது நம்ம ஜீவனை நீக்கி ஈஸ்வரனை சொல்றது இல்லை. ஜீவனுடைய சைத்தன்யத்தை எடுத்துட்டு ஈஸ்வரனுடைய சைத்தன்ய அம்சத்தை எடுத்துட்டு ஐக்கியத்துல சாமானாதிகரண்யம் பண்ணுவோம். ஆனா ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது ஜெகத்தை நீக்கி பிரம்மத்துக்கு ஐக்கியத்தை சொல்லுவோம். அப்படி இந்த ஐக்கிய வாக்கியம் இதுவும் அதுவும் ஒண்ணுங்கிறது முக்கியமா 2 விதமான வாக்கியம். ஒண்ணு பாதாயாம் சாமானாதிகரண்யம், இனி ஒண்ணு ஐக்கிய சாமானாதிகரண்யம். அதுல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரனையும் பிரம்மத்தையும் ஜெகத்தையும் சொல்லும் போது ஜெகத்தை பாத பண்ணி சாமானாதிகரண்யம் சொல்றோம். ஜீவனுக்கு வரும்பொழுது என்ன சொல்லுவோம்? ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் ஒன்றுன்னு சொல்லும் போது ஜீவனை பாத பண்றது இல்லை. ஜீவங்கிட்ட இருக்கிற சைத்தன்யத்தை ரீட்டைன் பண்ணிட்டு அந்த பிரம்மத்திடம் இருக்கின்ற சைத்தன்யத்தை வச்சுட்டு 2க்கும் ஐக்கியத்துல ஒண்ணு சொல்லுவோம். பிறகு என்ன வேறுபாடுன்னு சொன்னா, வேறுபாடு நாம ரூபத்துல, தோற்றத்துல, உபாதியிலன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த ஜெகத்தும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன தப்பு பண்ணிடக்கூடாது? ஜெகத்தை தனியா வச்சுட்டு ஈஸ்வரனை தனியா வச்சுட்டு ஒண்ணுன்னு ஐக்கியப்படுத்த முடியாது. இப்ப ஜெகத்தை நிஷேதம் பண்ணி அந்த இடத்துல ஈஸ்வரனை வைக்கிறோம், ரஜ்ஜு சர்ப்பத்தை போல. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள ஐக்கியம் இருக்கிறது ஒரே தத்துவம். அதனுடைய 2னுடைய சாரத்தை எடுத்துட்டு ஐக்கியமா ஒண்ணுன்னு சொல்றோம். இந்த ஜெகத்துக்கு வரும்போது பாதை செய்து அந்த ஜெகத்தை நீக்கி அந்த இடத்துல பிரம்மத்தை பார்க்கணும். அதுதான் இங்க செய்யப்படுகிறது. புருஷக ஏவ இதம் விஸ்வம். இந்த ஒரே வரியில இதுவரைக்கும் பண்ண சிருஷ்டியானது நீக்கப்பட்டு விட்டாச்சு.
இந்த சிருஷ்டிங்கிறது ஒன்றும் கிடையாது, இருக்கிறது புருஷன்தான். பிறகு சமுத்திரம் கிரி எல்லாம் என்னன்னா அதெல்லாம் பிறகு எதற்கு உபனிஷத் சொல்லணும்? இப்போ உபனிஷத்தினுடைய பார்வையில் சிருஷ்டி கிடையாதுன்னு சொன்னால் இத்தனை நேரம் நம்ம படித்தோமே கதைகளெல்லாம் அது எதற்குன்னு சொன்னால் இந்த பாத மனசில் வர்ற வரைக்கும் சிருஷ்டியில் ஈஸ்வர புத்தி நமக்கு வேணும். இந்த சர்வாத்ம பாவம் வந்து ராகத்வேஷமெல்லாம் நீங்கிறதுக்காக தான் இந்த சிருஷ்டிய உபனிஷத் விளக்குதே தவிர உபனிஷத் சிருஷ்டியை பற்றி அதிகமாக பேசி எல்லாமே ஈஸ்வரனிடமிருந்து வந்ததுன்னு சொல்கிறதனுடைய தாத்பரியம் என்ன? ஒரே ஒரு தாத்பரியம், இந்த பார்க்கறதெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக பார்த்து மனசில் இருக்கிற ராகத்வேஷ துவைத புத்தி நீக்கிறதுக்கு. அந்த சித்த சுத்தி வந்துடுதுன்னு சொன்னால் பிறகு இந்த ஜெகத்தை நம்ம வந்து நீக்கி விடலாம். இப்போ நீக்கிற அளவுக்கு மனதில் சக்தி வர்ற வரைக்கும் அதை நீக்காம ஈஸ்வரனா பார்த்து கொண்டு இருத்தல். இப்போ அதுதான் இங்கே சொல்லுது, புருஷக ஏவ இதம் சர்வம். நாம் பார்க்கின்ற அனைத்தும் புருஷன்தான். இதோட வந்து உபனிஷத்தினுடைய வேலை முடிஞ்சாச்சு, டீச்சிங் ஆனது முடிவடைகிறது. பிறகு அடுத்த சொற்கள் எல்லாம் என்னன்னா கர்ம தபக. மந்திரத்தில் அடுத்த சொல். இந்த ரெண்டும் விஸ்வத்துக்கு அடைமொழி. எப்படிப்பட்ட உலகமா? கர்ம தபக விஸ்வம்னு சேர்த்திக்கணும். சுருக்கமாக இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கணும்? புருஷக விஸ்வம், முடிஞ்சது. புருஷன்தான் இந்த உலகம், இதம் விஸ்வம். பிறகு இது எப்படிப்பட்ட உலகம்னா கர்ம, கர்ம ரூபமான, கர்ம பல ரூபமானது, தபகன உபாசனா ரூபமானது. அது ரெண்டும் விஸ்வத்துக்கு அடைமொழி. கர்ம ரூபமான கர்மத்தினுடைய பலனாக உபாசனா ரூபமான உபாசனா பலமான இந்த விஸ்வம் பிரம்மந்தான். இனி பிரம்ம பராமிருதம். இந்த ரெண்டு சொல்லும் புருஷகங்கிற சொல்லுக்கு அடைமொழி. புருஷகன்னு சொன்னா எப்படிப்பட்ட புருஷன்? நம்ம ஜீவன்கிறவன் அல்ல, பிரம்ம. புருஷகன பிரம்மன பூர்ணமானவர், பரம் மேலானது, அமிர்தம் அழிவற்றது, அழிவற்ற பாரமார்த்திக சத்தியமான பிருகத் பிரம்மஸ்வரூபம், இன்ஃபினிட். அப்படிப்பட்ட புருஷன்தான் இந்த பிரபஞ்சம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா இந்த புருஷனிடத்தில்தான் இந்த பிரபஞ்சமானது ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. இந்த அகில பிரபஞ்சமும் அந்த புருஷனிடம் ஏற்றுவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த முதல் வரியில உபனிஷத் வந்து அத்தியாரோப அபவாத நியாயப்படி பரம்பொருளினுடைய தத்துவத்தை விளக்கியாச்சு. அத்தியாரோபம்னு என்ன? சிருஷ்டி எல்லாம் அறிமுகப்படுத்தி இங்கு அபவாதம் செய்து விட்டாச்சு. என்றைக்குமே அத்தியாரோபம் தான் ரொம்ப நேரம் போகும், அபவாதம் ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷத்தில் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அந்த ஒரு நிமிஷத்தில் இது கிடையாதுன்னு சொல்கிற ஞானம் வர்றதுக்கு தான் நம்ம எல்லா முயற்சிகளும் எல்லா சாதனைகளும் பண்ணுறோம். அதை சொல்லியாச்சு. இனி பலனை சொல்லி உபனிஷத் முடிக்கிறது இந்த பகுதியை. ஏதத்யோவேத நிகிதம் குகாயாம். இது வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் இரண்டாவது வரியில் வருகின்றது. முதல் வரியில் அகில பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக பிரம்ம இருக்குன்னு சொல்லியாச்சு. பிரபஞ்சம்னு ஒன்று இல்லை. இப்போ 3 தத்துவம் இருக்கு, ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத். அதில் ஜெகத்தை எல்லாம் சேர்த்து அதெல்லாம் கிடையாது, இருக்கிறது பிரம்மந்தான்னு சொல்லியாச்சு. அப்போ ஜெகத்து நம்ம விட்டு இப்போ போயாச்சு, இருக்கிறது பிரம்மந்தான். பிறகு நான் ஜீவன் இருக்கிறேனேன்னு சொன்னான். அந்த ஜீவனும் அந்த பிரம்மனும், ஜெகத்துக்கு ஆதாரமாக இருக்கிற பிரம்மனும் இந்த ஜீவன் எனக்குள்ள தோணுதே அந்த ஆத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அடுத்த வரியில் காட்டுது. ஏதத் யக வேத நிகிதம் குகாயாம். யக என்றால் எந்த அதிகாரியானவன், எந்த புருஷன் சாதகன் வேத அறிகின்றானோ. எதை அறிகின்றானோ? ஏதது இந்த பிரம்மத்தை. இப்போ இந்த பிரம்மன்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஜெகத்துக்கெல்லாம் அதிஷ்டானம்னு காட்டப்பட்ட இந்த பிரம்மத்தை எங்கே எப்படி அறிய வேண்டும்? அந்த இடத்துலையும் நான் வந்து ஜெகத்துக்கு ஆதாரமான பிரம்மத்தை அறிகிறேன் அல்ல, குகாயாம் நிகிதம், தன்னுடைய மனதிலேயே வெளிப்படுவதாக. குகான்னு சொன்னால் அந்த கரணம், நிகிதம்னு சொன்னால் அங்கு வெளிப்படுவதாக, அதற்கு சாட்சியாக. எவனொருவன் இந்த பிரம்மத்தை தன்னுடைய மனதிற்கு சாட்சியாக, குகான்னு சொன்னா மனது, அதில் நிகிதம்னு சொன்னா சாட்சியாக வீற்றிருப்பவனாக
வேத அறிகின்றானோ. இந்த மந்திரம் ஒரு ஃபுல் கம்ப்ளீட் மந்திரம். ஜெகத்தை நிஷேதம் செஞ்சு அதற்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மத்தை ஆத்மாவாக காட்டி அதனுடைய பலனை அடுத்த பகுதியில் சொல்லுது. சக அவித்யா கிரந்திம் விகிரதி. அவன் அவித்யாவினுடைய கிரந்தியை, அவித்யினுடைய கட்டை விக்கிரதின கிழிச்செறிகிறான் அர்த்தம். அதிலிருந்து தள்ளி வருகின்றான், அதை கடந்து வருகின்றான். அதுல இனியொரு அழகான வார்த்தை இருக்கு. ஈக, இப்பொழுதே, உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே. இந்த ஈகங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம், ஜீவன் முக்தியை குறிக்குது. ஏன்னா வேற எந்த தத்துவவாதிகளும் ஜீவன் முக்தியை ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு மோட்சம் வேணுமா, முதல் குவாலிஃபிகேஷன் செத்துப்போன்னு சொல்லுவாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவார்கள். நம்ம அப்படி இல்லை. இகைவ, அது சங்கரர் சொல்ல போறார், இறந்ததுக்கு அப்புறமல்ல உயிரோடு இருக்கும் போதேன்னு சொல்றார். அப்படி இந்த ஒரு மந்திரம் கம்ப்ளீட் மந்திரம், முழு மந்திரம். இந்த ஜெகத்தை நீக்கி ஜெகத்துக்கு இங்க 2 சாமானாதிகரண்யம் வந்தாச்சு. முதல்ல பாதாயாம் சாமானாதிகரண்யம் வந்தாச்சு. எப்படி ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் பாதை பண்ணி, ஜெகத்தை பாதை பண்ணி பிரம்மத்தை எடுத்து, பிறகு ஐக்கியம் சொல்லியாச்சு, ஐக்கிய சாமானாதிகரண்யம். இந்த ஜெகத்துக்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மந்தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபமா இருக்குன்னு சொல்லி ஐக்கியப்படுத்தி, இந்த ஞானம் யாருக்கு இருக்கோ, அவித்யா என்கின்ற கிரந்தியை விகிரதினா அவன் விடுதலை அடைகின்றான், நீக்குகின்றான். இகைவ சோம்ய, சோம்யன்னு அழைக்கிறார். ஹே சோம்ய, இங்கேயே அவன் இந்த மோட்சத்தை அடைகின்றான். இனி பாஷ்யத்திற்கு செல்லலாம். ஏவம் புருஷாத் சர்வம் இதம் சம்பிரசூதம். இவ்விதம் புருஷனிடமிருந்து சர்வமிதம் அனைத்தும் தோன்றின. சம்பிரசூதம்னா நன்கு தோன்றின. அதக வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அனுருதம் புருஷக இத்யேவ சத்தியம். இப்போ சங்கராச்சாரியார் அந்த லாஜிக்கை கொண்டு வர்றார். அடிக்கடி இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தை எடுத்துக்குவார். காரணம் என்ன? காரண காரிய தத்துவத்தில் காரியமானது மித்யா, காரணமானது சத்தியம். அதுதான் அந்த வாச்சாரம்பண சுருத்தியினுடைய சாரம். காரண காரிய தத்துவத்தில் காரியம்ங்கிறது வெறும் வாச்சாரம்பணம், வாக்குனால தோன்றியதுதான். களிமண்ணிலிருந்து பானை தோன்றிச்சுன்னா அங்க என்ன தோன்றியிருக்கு? வெறும் ஒரு நாம ரூபந்தான் தோன்றியிருக்கு. அப்ப காரியம்ங்கிறது மித்யா, இருக்கிறது காரணம்தான். அதக வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், அந்த விகாரமானது அனுருதம் பொய். பிறகு எது சத்தியம்னா புருஷக இத்யேவ சத்தியம், அந்த புருஷந்தான் சத்தியம், புருஷ ரூபமான பிரம்மந்தான் சத்தியம். அதனால என்ன? அதக புருஷக ஏவ இதம் விஸ்வம் சர்வம். ஆகவே புருஷன்தான் இதம் விஸ்வம். விஸ்வம்னா ஜெகத்துன்னு எடுத்துக்கலாம். விஸ்வம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஜெகத் பிறகு அனைத்தும். இங்க அனைத்தும் எடுத்துக்கிறார். அனைத்து ஜெகத், விஸ்வம் ஜெகத்து, அல்லது சர்வம் ஜெகத்து. அனைத்து பிரபஞ்சமும் புருஷம் புருஷக ஏவ. இனி அடுத்த வரியில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்றார். ந விஸ்வம் நாம புருஷாத் அந்யத் கிஞ்சித் அஸ்தி. இது அவருடைய அறிவிலிருந்து பேசுறார். விஸ்வம் நாம, இந்த உலகம்னு ஒண்ணு, நாமனா அப்படி ஒண்ணுன்னு அர்த்தம். இந்த உலகம்னு ஒண்ணு புருஷாத், புருஷனை காட்டிலும் அந்யத் வேறாக கிஞ்சித் அஸ்தி, ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்மளிடம் கேட்கிறார். இந்த உலகம்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி சிஷ்யர்களிடம் கேட்குறாருன்னு அர்த்தம். இந்த உலகம்னு புருஷனை தவிர உலகம்னு ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கா? அது எப்படின்னு சொன்னால், பானை களிமண்ணில் களிமண்ணை தவிர பானைன்னு ஒரு பதார்த்தம் இருக்கா? பானைங்கிற ஒரு வார்த்தை தானே, பதார்த்தம் இல்லையே. அப்படி புருஷனை காட்டிலும் விஸ்வம்னு ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கான்னா இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஒரு பதார்த்தம் கிடையாது. அதனால புருஷக ஏவ இதம் சர்வம். இப்போ இந்த இடத்துல இனி மீண்டும் சங்கராச்சாரியார் என்ன செய்கிறார்? கேள்வியை ஞாபகத்துக்கு படுத்துறார். கேள்விக்கான பதில் வந்தாச்சுன்னு சொல்லி சொல்றார். எப்படி? அதக எதுக்தம் ததேதத் அபிஹிதம் கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி.
இங்க என்ன சொல்றார்? எந்த கேள்வி கேட்கப்பட்டதோ அதற்கான பதில் இங்கு வந்து விட்டது. என்ன கேள்வி கேட்கப்பட்டது? எதுக்தம் ததேதத் அபிஹிதம். எது சொல்லப்பட்டதோ அது இங்கு விளக்கப்பட்டதாகிறது. என்ன கேள்வி? கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. எதை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறதோ என்ற கேள்விக்கு பதில் வந்தாச்சு. எப்படின்னு சொல்றார்? ஏதஸ்மின் ஹி பரஸ்மின் ஆத்மனி சர்வகாரணே புருஷே விஜ்ஞாதே புருஷக ஏவ இதம் விஸ்வம் ந அன்யத் இதி விஜ்ஞாதம் பவதி இதி. அதாவது இந்த புருஷனிடமே இந்த புருஷனை அறிந்து கொண்ட காரணத்தினால் அல்லது அறிவதனால் அனைத்தும் அறிந்ததாகிறது அப்படின்னு சொல்றார். ஏதஸ்மின் பரஸ்மின் ஆத்மனி சர்வ காரணே புருஷே விஜ்ஞாதே. அந்த புருஷனுக்கு லட்சணம் சொல்றார். ஏதஸ்மின் இந்த, பரமாத்மனி பரஸ்மின் ஆத்மனி பரமாத்மாவில், சர்வ காரணே புருஷே எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற புருஷனை விஜ்ஞாதே சதி அறிவதனால், இப்படிப்பட்ட புருஷனை அறிவதனால் அது எப்படி அறிந்து கொண்டோம்? புருஷக ஏவ இதம் விஸ்வம், இந்த புருஷன்தான் விஸ்வமாக இருக்கின்றது. ந அந்யத் அஸ்தி இதி, வேறு ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொண்டால் விஜ்ஞாதம் பவதி இதி. விஜ்ஞாதம் பவதினா அனைத்தும் அறிந்ததாகிறது. இப்ப இந்த பிரம்மத்தை அறிவதனால் அனைத்தும் அறிந்ததாகிறது என்று கேள்விக்கான பதில் இங்கு வந்து விட்டது என்று பொருள். இந்த கேள்வியிலையும் சூக்ஷ்மமான கருத்துக்கள் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, மேலோட்டமா என்ன சொல்லலாம்? காரண ஞானத்துல காரியமெல்லாம் அறிஞ்சதாகிறது, அவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ காரணம் பிரம்மன்னு சொல்லியாச்சு, காரியம் பிரபஞ்சம்னு சொல்லியாச்சு. பிறகு பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? காரிய காரணத்திலேயே பல சம்பந்தம் இருக்கலாம் அல்லவான்னு சொன்னா, இது அத்தியஸ்த சம்பந்தம், ஏற்றுவிக்கப்பட்ட சம்பந்தம். காரிய காரணத்துக்கு எத்தனையோ சம்பந்தம் இருக்கலாம் அல்லவா? இப்போ பால்ல இருந்து தயிர் வந்ததுன்னா என்ன சம்பந்தம்னா பரிணாமி ரூபமான காரிய காரண சம்பந்தம். அதே போல ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா ஜெகத் பிரம்மத்திடம் ஏற்று வைக்கப்பட்டுள்ளது. இதுல நம்ம மோக்ஷ திருஷ்டியா இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு சொன்னா, நம்முடைய விஞ்ஞானமய கோஷம் இருக்கே அந்த கரணம், அதுல தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஜிக்ஞாசா இருக்கும். அந்த ஜிக்ஞாசான்னு சொன்னா எனக்கு இது தெரியலையே அப்படிங்கிற இருக்கும். அதாவது யாருடைய கோஷ லெவல் அன்னமய கோஷம் இருக்கோ அவனுக்கு அந்த ஆசையே வராது, சாப்பிட்டு தூங்கலான்னு தோணும். அன்னமயம் மனோமயத்தை எல்லாம் தாண்டி கடைசியில விஞ்ஞானமய கோஷத்துக்கு வரும்பொழுது ஒருத்தனுடைய சுகதுக்கமெல்லாம் அறிவினுடைய அடிப்படையில தான் இருக்கும். அதனால அவனுக்கு ஒன்று தெரியல அப்படின்னு சொன்னா அவனால சும்மா இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தரிடம் கூப்பிட்டு ஒரு பயங்கரமான சீக்ரெட் எனக்கு தெரியும் உன்னை பற்றி, ஆனால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான், அவனால் தூங்கவே முடியாது. காரணம் என்ன? ஏதோ எனக்கு தெரியலையே இந்த மனசில் இருக்கிற ஒரு அரிப்பு, அந்த அரிப்பு போகும். அதுதான் இதனுடைய பலன். எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம காதை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன? எனக்கு ஏதாவது தெரியணும்னு மனசினுடைய அபூர்ணத்துவத்தில் காது வழியாக கேட்டு நிறைவு பண்ணுறதுக்கு அந்த சம்சாரம் ஓடிட்டுருக்கு. இந்த ஞானத்தில் என்ன வரும்னா, நான் எதையும் இனி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சப்தங்களும் என் காதில் விழுந்து என்னை நிறைவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு மன நிறைவு வருமா. அதுதான் இதனுடைய அர்த்தம். கஸ்மின்னு விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம்னு சொன்னால் அவனை பொறுத்த வரைக்கும் தெரிய வேண்டியது அனைத்தும் தெரிந்து கொண்டாச்சு. இனிமேல் தெரிகிறது என்னன்னா மித்தியாத்துவத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கிற, அவ்வளோதான். சத்தியத்தை தெரிஞ்சாச்சுன்னு சொன்னால் இனி என்ன தெரிஞ்சுக்க போகிறேன் சாகர வரைக்கும்? மித்தியாவில் சில இன்ஃபர்மேஷன் தெரியல, சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அலங்காரமாக போகுமே தவிர சம்சாரமாக போகாது. அப்படி இதில் ஒரு பெரிய இந்த ஆழ்ந்த கருத்து இருக்குது, சாதாரண கருத்தல்ல. மோக்ஷமே இந்த கேள்வியில் இருக்கு. இந்த ஞானம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஜிக்ஞாசா நிவர்த்திகி, அந்த மனசில் இருக்கிற அரிப்பானது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற அரிப்பு சென்றும்
பிறகு அவனோட மனசுல எப்படி இருக்குன்னா ஒரு நிறைவு வரும். அந்த விஞ்ஞானமய கோஷத்துல அவன் நிறைவை அடைவான். அதெல்லாம் இதுல இருக்கிற சாரம், ரகசியமான அம்சம். இனி அடுத்த சொல்லுக்கு வர்றார் சங்கரர். கிம் புனக இதம் விஸ்வம் இத்யுச்சதே. இந்த விஸ்வம் எப்படிப்பட்டது? கர்ம தபக, இப்படிப்பட்ட ரூபமான விஸ்வம். அதுக்கு வர்றார். கர்ம அக்னிஹோத்ராதி லக்ஷணம், அக்னிஹோத்திரம் முதலிய லட்சணத்தை உடையது கர்ம. தபக ஞானம், தத் கிருதம் பலம் அந்யத் ஏதாவத்ஹி இதம் சர்வம். தபகன ஞானம், அதுவும் உபாசனைன்னு சொல்ல மாட்டேங்கிறார், ஞானம்னு சொல்றார். ஞானம்ங்கிறத நம்ம உபாசனைன்னு புரிஞ்சுக்கணும். தபகங்கிறது உபாசனை. தத் கிருதம் பலம் அந்யத், அதனுடைய பலம். இந்த முழு விஸ்வம் என்னன்னா சாதன சாத்தியம், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். கர்ம உபாசனம், அதனுடைய பலம். ஏதாவத்ஹி இதம் சர்வம், இந்த அகில பிரபஞ்சமுமே இதுதானே, கர்மமாகவும் உபாசனையாகவும் அதற்கான சாதனையாகவும் இருக்கிறதான இந்த உலகம். இப்படிப்பட்ட உலகம் பிரம்ம ஏவ. தது ச ஏதத் பிரம்மணக காரியம், இப்படிப்பட்ட உலகமானது பிரம்மத்தினுடைய காரியம். தஸ்மாத் சர்வம் பிரம்ம பராமிருதம் பரம் அமிர்தம் அகம் ஏவ இதி யோ வேத நிகிதம் ஸ்திதம் குஹாயாம் ஹிருதி சர்வ பிராணினாம். அது வரைக்கும் பார்ப்போம். அது அப்படியே போகுது. பிரம்ம பிரம்ம பிரம்மக்கு அர்த்தம் சொல்ல, பராமிருதத்துக்கு அர்த்தம் சொல்றார். பரம் மேலானது, பாரமார்த்திக சத்தியம்னு அர்த்தம். அமிர்தம், அமிர்தம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சது. அமிர்தம்னா மரணமற்றது, அனந்தம். இதை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு இங்க தெளிவுபடுத்துறார். அகம் ஏவ இதி, இப்படிப்பட்ட பிரம்மத்தை நான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட பிரம்ம இருக்குங்கிறதுல நமக்கு மோட்சம் கிடையாது. இப்படிப்பட்ட பிரம்மனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் மோட்சம். அதனால இங்க அழகான வார்த்தையை போடுறார். அகம், அதுல நான் என்று. இதி ஏவ யக வேத, ஒருவன் அறிகின்றானோ. எங்கு? நிகிதம் நஸ்திதம் குஹாயாம் ஹிருதி, குஹாயாம்ங்கிறதுக்கு அர்த்தம் ஹிருதயத்தில். அது யாருடைய ஹிருதயம்னா சர்வ பிராணினாம். இப்ப நான் தான் பிரம்மன் அவன் சொல்லல, எல்லா ஜீவராசிகளுக்குள் இருக்கிறது அதே பிரம்மஸ்வரூபந்தான். சர்வ பிராணினாம். இனி பிரயோஜனத்துக்கு வர்றார். சக ஏவம் விஜ்ஞானாத் அவித்யா கிரந்திம் கிரந்திம் இவ திருடீபூதாம் அவித்யா வாசனாம் விகிரதி விக்ஷிபதி நாசயதி இஹ ஜீவன் நேவ ந மிருதஹசன் ஹே சோம்ய பிரிய தர்ஷன. கடைசி பகுதி பலத்துக்கு வர்றார். சக, இவ்விதம் அகம் என்று இதை அறிபவன், ஏவம் விஜ்ஞானாத், ஏவம் இந்த மாதிரி அறிந்து கொள்வதனால் என்ன ஆகுதுன்னா அவித்யா கிரந்திம், அவித்யினுடைய கிரந்தியை, கிரந்திம் இவ திருடீபூதாம், இந்த முடிச்சு வந்திருக்கே சின்ன நூல்ல முடிச்சு போட்டா அது அவ்வளவு சுலபமா அவுக்க முடியுமா என்ன, அதை சொல்ற திருடீபூதாம், நல்ல திருடமா இருக்கு. அப்படிப்பட்ட கிரந்தியை அவித்யா வாசனாம். இந்த இடத்துல அவித்யா வாசனாம் அர்த்தம் சொல்றார். அவித்யாவிலிருந்து வெளிவர்றான்னு சொன்னா அவித்யா வாசனா, இங்க வாசனான்னு சொன்னா அவித்யாவினுடைய காரியமான காம கர்ம சம்சாரம், அதை சொல்றார். அவித்யாவினுடைய ப்ராடக்ட் வந்து சம்சாரம். வெறும் அவித்யாவே சம்சாரத்துக்கு காரணம் கிடையாது. காரணம் என்ன? ஆழ்ந்த உறக்கத்துல அவித்யா இருக்கு, சந்தோஷமா தூங்குறமே. வெறும் அஜ்ஞானம் மட்டும் இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கயிறே தெரியல அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது பாம்பா தெரியறதுதான் பிரச்சனை. இப்ப அந்த அஜ்ஞானத்துக்கு மேல விக்ஷேபம் வருதே, அஜ்ஞானத்திலிருந்து ஒன்று அத்தியாசம் வருதே, அதுலேருந்து தான் சம்சாரம் ஆரம்பிக்கின்றது. அதனால அவித்யா வாசனான்னு சொல்றார். அவித்யாவிலிருந்து உருவான காமம் குரோதம் முதலியவைகள் அதிலிருந்து விக்கிரதி, விக்கிரதிங்கிறதுக்கு பல அர்த்தம் சொல்றார், எல்லாம் ஒண்ணுதான். விக்ஷிபதி, விக்ஷபினா தூக்கி எறிஞ்சிட்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா நாசயதி, நாசப்படுத்தி விடுகின்றான். இப்ப ஞானத்தினுடைய பலன் என்னன்னா நாசம்னா, எதனுடைய நாசம்? சம்சாரத்தினுடைய நாசம். அந்த சம்சாரத்தை நாசப்படுத்துகின்றான். பிறகு இக, அதுக்கு அர்த்தம் சொல்றார் ஜீவன் நேவ. ஜீவன் சொன்னா உயிரோடு இருந்து கொண்டு இருக்கும் பொழுதே. இந்த இகங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு.
அது சொன்னாவே போதும். இருந்தாலும் சங்கரர் அதை முக்கியத்துவம் கொடுக்குறார். ந மிருதகசன், இறந்ததுக்கு அப்புறம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம ஜீவன் முக்திக்காகத்தானே படிக்கிறோம், விதேக முக்திக்காகவா நம்ம படிக்கிறோம்? விதேக முக்திங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டியது, அதுக்காக ஒன்றும் கிடையாது. இறந்ததுக்கப்புறம் அடுத்த பிறவியில் என்னவோ அதை பற்றி நமக்கு இங்கே அக்கறை இல்லை. இப்போ நம்ம சம்சாரத்தை அனுபவிக்கிற யாரெல்லாம் எனக்கு அடுத்த பிறவி இருக்கக்கூடாது அதுக்காக வேதாந்தத்துக்கு வர்றோன்னு சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிறவியிலேயே சம்சாரத்தை புரிஞ்சுக்கலின்னு அர்த்தம். அப்போ இந்த பிறவியில் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அடுத்த பிறவியில் தான் கஷ்டம் வந்துடும், அதுக்காக வேதாந்தம் படிக்கிறேன்னா இப்போ இந்த பிறவியில் வேதாந்தம் வேண்டாமான்னா அப்போ எதை காட்டுதுன்னா அவர்கள் சம்சாரத்தை இன்னும் பார்க்கலேன்னு அர்த்தம், சம்சார தர்ஷனம் வரலன்னு அர்த்தம். அதனால் ஜீவன் முக்திக்காக நம்ம படிக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அதுவும் ந மிருதகசன், இறந்ததற்கு அப்புறம் அல்ல, உயிரோடு இருக்கும் பொழுதே. பிறகு ஹே சோம்ய, சோம்யங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் பிரிய தர்ஷன, தர்ஷனத்துக்கு பிரியமானவனே, பிரியமான தர்ஷனத்தை உடையவன். இது சிஷ்யனை அழைக்கின்றார். கடைசியில் வருதே சோம்ய. இதோடு இந்த பகுதியானது முடிவடைகிறது. இந்த பகுதியில் முதல் 2 மந்திரம், அதாவது முதல் மந்திரம் சோபாதிக பிரம்ம, 2வது மந்திரம் நிருபாதிக பிரம்ம. பிறகு இடையில வர்றதெல்லாம் அத்தியாரோபம், சிருஷ்டி பிரகரணம். அதுலேயும் அக்னிர் மூர்தா அந்த மந்திரம் ஞாபகம் வச்சுக்கணும். சக்ஷுசி சந்திர சூரியம்னு பார்த்தோமே. பிறகு இந்த கடைசி மந்திரம், இந்த கடைசி மந்திரம் தான் ஃபுல் கம்ப்ளீட் மந்திரம். இந்த ஒரு மந்திரத்திலேயே வேதாந்தத்தில் இருக்கிற எல்லா கருத்தும் வந்தாச்சு. ஜெகத்து ஸ்வரூபம், அதை நிஷேதம் பண்ணுறது, பிறகு ஜீவஸ்வரூபம், யோவேத நிகிதம் குஹாயாம் பலம், ஜீவன் முக்தி பலம். அப்படி ஜீவ ஜெகத் ஈஸ்வரன் அந்த 3ல் ஜெகத்தை நிஷேதம் பண்ணி பிரம்மத்தை ரீட்டைன் பண்ணி ஜீவனை எடுத்துட்டு அதனுடைய சைத்தன்ய ஸ்வரூபத்தை எடுத்து அந்த பிரம்மத்தோட ஐக்கியப்படுத்தினா அவன் அவித்யா கிரந்தியை விட்டு ஜீவன் முக்தனாக இருக்கும் பொழுதே சுகமாக இருக்கின்றான். பிறகு இந்த இடத்துல உபசம்ஹாரத்தையும் பண்ணிட்டார். கேட்ட கேள்விக்கு பதில் இங்கு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இனிமேல் வர்ற பகுதி என்ன செய்ய போகுதுன்னா இந்த ஆத்மஸ்வரூபத்தை அதிகமாக விளக்க போகுது. இதுவரைக்கும் பிரம்மஸ்வரூபத்தை விளக்கியாச்சு. இனிமேல் வர்றதெல்லாம் ஜீவாத்மா தொம்பத சோதனம் செய்யப்படுகிறது. இந்த பகுதி நம்ம படித்தது பூரா தத்பதார்த்த விசாரம், தத்துவமசியில் தத்பதார்த்த விசாரம் பண்ணி ஜெகத்தை பற்றி அதிக விசாரம் பண்ணி ஜீவனோட கனெக்ட் பண்ணியாச்சு. இனி ஜீவனை பற்றி அதிக விசாரமே பண்ணலையேன்னா அதனால் இனி அடுத்த பகுதியில் தொம்பதா விசாரம் பிரதானமாக செஞ்சு ஐக்கியம் செய்யப்படும். அதற்கு பிறகு சில சாதனைகள் எல்லாம் வரும். அதனால் இனிமேல் வர்ற பகுதிகள் பூரா ஜீவ சம்பந்தமானது. நம்ம ஜீவ சம்பந்தமான தொம்பத விசாரம், ஜீவனுக்கான சாதனைகள், மீண்டும் பலன், இவைகளெல்லாம் இதற்கு பிறகு வரும். அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.